அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற, நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியன் இருக்கிறார். வாருங்கள் அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது, எப்படி பாக்குறீங்க முதற்கட்டம்? நான் முக்கியமான ஐட்டம்ஸ் நான் பார்த்தேன் சார். இந்த காங்கிரஸ் அறிக்கை பல விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகத்தான் இருக்கு. இன்னைக்கு முதல் விஷயமாக நான் பார்க்கறது என்னன்னா, வேலையில்லா திண்டாட்டம் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிற்கு இருக்கின்றது. குறிப்பாக இன்னைக்கு திரு பி சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காரு, இளைஞர்கள் 87% இளைஞர்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னு. ஸோ இது ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. அதை தாண்டி இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டங்கிறது வரலாறு காணாத அளவிற்கு இந்தியாவில் இருக்கு. கிட்டத்தட்ட 8% மேலே போயிடுது. ஆகவே அதற்கு முக்கியத்துவம் தரும் வகையில சென்ட்ரல் கவர்மெண்ட் அது பொய் தகவல்களை பிஜேபி சொல்றது ரொம்ப ரெகுலராக இருக்கக்கூடிய சமாச்சாரம். நாங்கள் இப்போ 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க போகிறேன், 20 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க போகிறேன் அப்படின்னு. இதில் என்னென்ன மத்திய அரசு பணியில் நிறைய கேப்ஸ் எல்லாம் இருக்கு, இன்னும் ரெக்ரூட்மெண்ட் இல்லை. அதெல்லாம் தான் இதில் கொஞ்சம் 3 லட்சம் 50,000 அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாகவே அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு பெருமையாக சொல்லிக்கொண்டு திரிகின்றார்கள். அது வேற விஷயம். ஆனால் இவங்க இப்போ 30 லட்சம் பேருக்கு நான் வேலை, இப்போ காலி இடம்ங்கிறது 30 லட்சம் இருக்கு, அதான் நாங்கள் உடனே நிறைய ஃபில்லப் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதை நாம் வரவேற்கணும். அடுத்தது, இன்னைக்கு பீகார் போன்ற இடங்கள்லாம் அந்த ஜாதிவாரி கணக்கு வேணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அவங்க தே ஆர் கோயிங் அஹெட். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வேணுன்றாங்க. இது மாதிரி பல மாநிலங்கள்ல அப்படிதான் இருக்கு. ஆகவே அதை அந்த ஜாதிவாரி கணக்கை எடுத்து அதுக்கு தகுந்த பொருளாதார சமூக பொருளாதார ஜாதிவாரி கணக்கு எடுக்க போறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. மூணாவது, இந்த அங்கன்வாடி ஊழியர்கள் அது ரொம்ப சாதாரண வேலையா இருக்கலாம். பட் அது இன்னைக்கு மன்ரேகா எவ்வளவு முக்கியமோ அது போல அந்த சாதாரண சாமானிய பெண்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை நாங்கள் இப்போ நிறைய பண்ண போறோம். அது ஒரு 14 லட்சம் வேலை வாய்ப்புகள் இருக்கு, அதை நான் கொடுக்க போறோம்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த மத்திய அரசு அதுல கவர்மெண்ட் ஜாப்ல 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு, இது பெரிய அளவிற்கு பெண்கள்கிட்ட வரவேற்பை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். அப்புறம் மாணவர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவிற்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த வெமுலா அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், ரோஹித் வெமுலா, அந்த ஹைதராபாத்ல செத்து போனார், ஒரு எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவர். அந்த பேர்ல நாங்க மாணவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தகுந்தபடி சட்டம் அமைப்பு இதெல்லாம் பண்ணுன்றாங்க. அப்புறம் தனியார் கல்விக்கூடங்கள் அதுல எஸ்சி இவங்களுக்காக ரிசர்வேஷன் இருக்கணும். ஐ திங்க் இப்பவே கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அது எதுக்கு அவங்க சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதை கொண்டு வர போறோம் அப்படின்றாங்க. அப்புறம் விளையாட்டு வீரர்கள் ஒரு 21 வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஒரு 10,000 ரூபா ஊக்கத்தொகை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இன் அடிஷன் டு தட், இப்போ மூத்த குடிமக்கள், இப்போ நான் இன்னைக்கு ட்ரெயின்ல போயிட்டு வந்தேன் சார். முன்னாடிதான் எங்களுக்கு இப்பெல்லாம் நான் ரொம்ப மிக மூத்த குடிமக்கள் மகா. அப்படி இருக்கும்போது எனக்கெல்லாம் இன்னும் கன்செஷன் உண்டுன்னு நினைச்சு முன்னாலாம் இருந்தது சார். அப்புறம் போய் கேட்டா ஒத்தனும் கிடையாது. இப்போ உங்களுக்கு என்னவோ அதுதான் எனக்கும். அப்ப என்ன கன்செஷன் இருக்கு? அதாவது இவங்கெல்லாம் பிஜேபி எந்தெந்த விதத்தெல்லாம் மக்களை பொய்ய பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப உதவி செய்யறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அதை இல்லாமல் ஆக்கி விட்டாங்க. எனக்கு அது படு கோபமாக இருந்தது. எனவே அதனால் பரவாயில்ல, அதை விட்டுருங்க, என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும், நான் போயிட்டு வந்துட்டேன்னு வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, நான் நிச்சயமா இது ஒரு பிளஸ் பாயிண்டாக மாறும் என்று நான் கருதுகிறேன். புதுச்சேரியில ஒரு தனி மாநில அந்தஸ்து அது கொடுக்கறது என்ன உங்களுக்கு கஷ்டம்? டெல்லினா ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸ், செக்யூரிட்டி,
அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். புதுச்சேரிக்கு உங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கறது என்ன கஷ்டம், ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? இது வரைக்கும் காங்கிரஸ் கொடுக்காதது தப்பு தான் ஆட்சியில் இருந்தபோது. இப்போ அது மனம் மாறி அது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒத்துட்டு இருக்காங்க. தட் இஸ் அ வெரி குட் சைன், வி மஸ்ட் அக்செப்ட் இட். அதே மாதிரி ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து தான் அவங்க கேட்டுட்டே இருக்காங்க ரொம்ப காலமா. பிரிவினைன்னு வந்த போது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வில் ஹேவ் டு பி கிவன் டு ஆந்திரான்னு, அது நீங்க கொடுத்தீங்களா? கொடுக்கல. ஆனா இப்ப காங்கிரஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒத்துட்டு இருக்காங்க. அப்புறம் எல்ஜிபிடி சமூகத்துக்கு அவங்களுக்குள்ள திருமணம் செய்து கொள்ளுகின்றார்கள். ஒரு ஆணும் ஆணும் திருமணம், பெண்ணும் பெண்ணும் திருமணம், அதுக்கெல்லாம் அதை அங்கீகரிக்கிற மாதிரி ஒரு சட்டம் போடுறாங்க. இது எனக்கு ஏற்புடையது அல்ல. ஃப்ராங்க்லி என்னோட கருத்தை நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் அதெல்லாம் கல்யாணமே கிடையாது. கழுதி கல்யாணம், குதிரை குதிரை கல்யாணங்கிற மாதிரி ஆணுக்கு ஆணு கல்யாணம், பெண்ணுக்கு பெண்ணு கல்யாணங்கிறதெல்லாம் இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஏற்புடையது அல்ல. அதனால அதை நான் வரவேற்கிறேன். அடுத்தது முக்கியமான விஷயம் நியாயம் அப்படின்னு போன தேர்தல் அறிக்கையில் இருந்தது. அதாவது மாசம் ஏழ்மையான பெண்களுக்கு மாசம் ஐ திங்க் 6,000 இஃப் ஐம் ரைட் 6,000 மாசம் கொடுக்குறாப்புல ஏதோ ஒரு ப்ரப்போசல் இருந்து அதை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1,00,000 8,000 ரூபாய் பர் மந்த், அதை 1,00,000 அளவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது அடுத்தது இந்த அக்னிபத் ரெக்ரூட்மெண்ட் இருக்கு, அது மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்புகள்லாம் இருக்கு, நிறைய ஓட்டைகள் இருக்கு. அது அவங்களெல்லாம் ஒன்றும் இப்போ 4 வருஷம் அது முடிஞ்சு போச்சுன்னா அவங்களெல்லாம் இந்த நாட்டுக்கு சர்வ் பண்ணிட்டு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. இப்போ நிறைய பேர் ரிட்டையர் ஆயிருக்காங்க. ஒரு 15 வருஷம் அதுல டிஃபென்ஸ்ல இருந்தவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இது பென்ஷன்லாம் உண்டு. ஆனா இதுல ஒன்றும் கிடையாது. இன்னொரு லம்சம் அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அது தட் இஸ் நாட் வெரி அட்ராக்டிவ். அதனால அதை பத்தியும் நான் கொண்டு வர போறோம், அந்த அக்னிபத் திட்டத்தையே ரத்து செய்ய போகின்றோம் அப்படின்னு சொல்றதுங்கிறது தட் இஸ் டெஃபினெட்லி வெல்கம். பொருளாதார ரீதியாக பின்தங்கினவர்கள், அதாவது உயர் ஜாதி இருக்கிறவங்களுக்கு, எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 10% ரிசர்வேஷன் அப்படின்றாங்க. ஐ திங்க் அது இருக்கிறது நல்லதுதான். அதை எல்லாரையும் சேர்த்துடணும். உங்களுக்கு தான் 63% ரிசர்வேஷன் இருக்கேன், அதை தாண்டி நீங்க 10%லையும் ஏன் ஏழையா இருக்கக்கூடிய முன்னேறிய பேருக்காக இருக்கக்கூடிய அவங்களுக்கு 10% கொடுத்தா என்ன தப்பு? அதுக்கு ஏன் வேண்டான்றீங்க? அதை நாங்க எல்லாரையும் மறுபடியும் 69% கொடுப்போம், அதை தாண்டி இதுலயும் ஒரு 10% கொடுப்போம் அப்படின்னா இது என்னால ஏற்க முடியாது. இது காங்கிரஸ் சொல்றாங்க. எனவே இதெல்லாம் தான் சார் ஒரு ஜெனரலா பை அண்ட் லார்ஜ். அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த நீட்டு கியூட் எக்ஸாமினேஷன், அதெல்லாம் வேணும்னா வச்சுங்க, மாட்டா காட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாநிலங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்குறாங்க. திஸ் இஸ் டெஃபினெட்லி வெரி வெல் இன்கம், ஐ மீன் வெரி வெல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அதை நான் நிச்சயமாக வரவேற்கின்றேன். அப்புறம் ஒப்பந்த அளவில் கான்ட்ராக்ட் லேபரர்ஸ் கவர்மெண்ட் ஜாப் ஆர்கனைசேஷன் இருக்கிறதுலாம் நாங்கள் நிறுத்திடுவோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு, ஓரிரு சில மைனஸ் பாயிண்ட் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். பை அண்ட் லார்ஜ் ஐ வெல்கம் திஸ் மேனிஃபெஸ்டோ ஆஃப் காங்கிரஸ் சார். எப்படி சார் 10 ஆண்டு கால காங்கிரஸ் கட்சி பாஜக ஆட்சியின் மீதான அந்த அதிருப்தியை, இந்த குறைகளை இங்க ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கா சார் இந்த தேர்தல் அறிக்கை? ஐ திங்க் ஸோ சார். அதாவது தேசத்துல இப்ப உதாரணமா சொல்றேன்னா, இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் அவங்க துச்சமா மதிக்கிறாங்க. நீட்டு கியூட்டு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி மாநில பட்டியல எங்களுக்கு கல்வியை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் அவங்க ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. அவங்க விடாப்படியாக அது என்னோ பெரிய நாட்டுக்கு நன்மை பயப்பதாக அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஏற்க முடியாது, மத்திய அரசு செய்வது என்று ஏற்க இயலாது. அடுத்தது இப்ப பாருங்களேன், இந்த புதுச்சேரி அதுக்கு நீங்க ஸ்டேட் கொடுத்தா என்ன, அதுக்கு மாநில அந்தஸ்து கொடுத்தா என்ன, கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு அங்க என்னென்ன பாடுபடுத்திருக்காங்க. அது டாக்டர் தமிழிசை அங்கே போய் உட்காந்து, அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அம்மா அங்கே உட்காந்து அவங்க படுத்தின பாடு இருக்கு. அந்த மாதிரிலாம் ரொம்ப மாநில அரசுகள்லாம் கேவலமா நினைச்சு கொண்டு அவங்கள ஒரு கிள்ளிக்கிற போல அவங்கள நடத்துறதுங்கிறது ரொம்ப தவறானது. இதெல்லாம் சரி செய்யும் வகையில காங்கிரஸ் கட்சி நம்ம உணர்ந்து கொண்டு ஒரு நல்ல சில அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல.
நான் அதெல்லாம் நல்லதுதான் எனக்கு தோன்றது. இந்த தேர்தல் அறிக்கையில உங்களுக்கு ஏற்புடையது இல்லை அப்படின்ற மாதிரி எதுவும் நான் தான் சொல்றேன் சார், 2-3 கிடையாது. எல்ஜிபிடி கல்யாணம் எல்லாம் எனக்கு எல்லாம் ஏற்புடையதல்ல. எக்கனாமிலி பேக்வேர்டு முன்னேறிய வகுப்புகள் இருக்காங்களே, அவங்களுக்கு பேருக்கு தான் முன்னேறி இருக்காங்க, அவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தா என்ன தப்பு? பியூர்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? நீங்க எல்லாரையும் மறுபடியும் அதுல இருக்கிறவங்க சேர்த்து இதுக்கும் கொண்டு வரணும்னு சொன்னா இதெல்லாம் நியாயமா இருக்கிறதா எனக்கு தெரியல. 69% கொடுப்பீங்க, அதை தாண்டி 70 இதுலயும் வந்து எடுத்துட்டீங்கன்னா எங்க சோகால்டு முன்னேறிய வகுப்புக்கு எங்க ஒரு ஃபெசிலிட்டி என்ன இருக்கு, என்ன ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு? ஒன்றும் கிடையாது. அதனால வந்து அதெல்லாம் எடுக்கிறதெல்லாம் எனக்கு எல்லாம் ஏற்புடையது அல்ல சார். ஏறக்குறைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் எல்லா எண்ணங்களையும் பிரதிபலிக்கிற விதமாக காங்கிரஸ் கட்சியினுடைய அறிக்கையும் இருக்கிறத பார்க்க முடியுது. எப்படி பாக்குறீங்க இந்த இதை? எக்ஸாக்ட்லி, நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. அது வந்து கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அட்வைஸை பேஸ் பண்ணி தான் இந்த காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோ தயார் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அந்த நியாயங்கிறதெல்லாம் முன்னாடி அவங்க டிசைட் பண்ணினது. அதெல்லாம் அப்புறம் வந்து மத்திய அரசு அந்த இது இதெல்லாம் இருக்கு, வேகன்சிஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து ஃபில்அப் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னது. பர்மனெண்ட் ஆக்கிடுவோம், வந்து டெம்பரரி ஸ்டாஃப் எல்லாம் இருக்க மாட்டாங்க, கான்ட்ராக்ட் லேபர்ல இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து தட் இஸ் ஆல் அவங்களுடைய டெசிஷன் ஆன் தர் ஓன். அதெல்லாம் நான் ஒன்றும் குறை சொல்லலை. பட் பை அண்ட் லார்ஜ் ஐ திங்க் 2 பேருக்கும் ஒத்து போறதுன்னு நினைக்கிறேன். அந்த அக்னிபத் திட்டம்லாம் வேண்டான்னு எல்லாருமே எதிர்த்து தான். நான் பலமுறை உங்க தொலைக்காட்சிகளை கூட பேசினது ஞாபகம் இருக்கின்றது. அதெல்லாம் நல்லதுதான் நான் நம்புறேன் சார். இதுக்கு பேரு வந்து நியாய பத்திரம், நியாய பத்திரம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அது புதிய கல்விக் கொள்கையை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீட்டுக்கும் விலக்கு அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றாங்க. காங்கிரஸ் கட்சி உண்மையாகவே இப்படிதான் சொல்றாங்க, தேர்தலுக்காக சொல்லுதுங்களா சார்? இல்ல, அவங்களுக்கு தேர்தலுக்காக இல்லை சார். தேர்தலில் ஜெயிச்சு வராங்கன்னு வச்சுங்க, அது வந்து கூட்டணி ஆட்சியாக தான் இருக்க போறது காங்கிரஸா இருந்தா. ஏன்னா அவங்க நிற்கிற இடமே 280 தான். அது 280 ஜெயிக்க போறது இல்லை. ஆகவே நிச்சயமா ஒரு 180, 170, 160 இருந்ததுன்னா மற்ற கட்சிகளையும் சேர்த்து தான் அவங்க ஆட்சி நடத்தி ஆகணும். அந்த சமயத்துல ஒரு கூட்டணி ஆட்சி இருக்கும். அப்போ வந்து மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய வந்து இடத்துல இருக்க போகுதுங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். ஆகவே இவங்க இன்னும் வாய்ப்பந்தல் போடுறதா அர்த்தம் இல்லை, நிச்சயமா நடக்கும் என்று நான் நம்புகிறேன். அவங்க ஆட்சிக்கு வரும், இந்த கூட்டணி ஆட்சி அமையும் என்றால் காங்கிரஸ் தலைமையில அது நிச்சயமாக நடக்கும் என்று நான் நம்புகிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில பெரும்பாலும் ராகுல் காந்தியினுடைய சிந்தனை ஓட்டம் அதிகமா இருந்திருக்கு. அவருக்கு ஏற்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி தன்னை மாற்றிக்கொள்ளுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? அப்படிலாம் பண்ண முடியாது சார். ஒரு தனி மனிதனுடைய விருப்பருக்காக ஒரு கட்சியெல்லாம் இருக்காது சார். அவங்க கலெக்டிவா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க சார். தே ஆல் டிஸ்கஸ் அபவுட் வேரியஸ் இஷ்யூஸ். அதுல வந்து இதெல்லாம் பல விஷயங்கள் நியாய பத்திரம்னு பேர் இருக்குன்னா, ஏன்னா அவர் நியாயம் கேட்டு பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தினார். ஆனா நியாய பத்திரம் சொன்னார்னா அது எல்லாமே ராகுல் காந்தி தான் சொன்னார்னு அர்த்தமா? அப்படிலாம் கிடையாது. இது வந்து நியாயமாக இருக்கக்கூடிய ஒரு ஒண்ணுதான். அவங்க கட்சியில இருக்கக்கூடிய தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அவங்களெல்லாம் அவங்களோட உட்காந்து பேசுறார். அதன்படி முடிவு எடுக்கணும். லெட் அஸ் நாட் டேக் ஒரு இண்டிவிஜுவலா எல்லாத்தையும் டிசைட் பண்ண முடியாது சார். அதெல்லாம் அப்படிலாம் வந்து ரொம்ப சிரமப்படுத்தக்கூடாது அந்த கட்சியை. சமீப காலங்களில் இந்தியாவினுடைய செயல்பாடுகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக முறைகள் பற்றி உலக நாடுகள்லாம் கவலை தெரிவிச்சிருக்கின்றன. எப்படி பார்க்குறீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். அதாவது இங்க வந்து ஏன்னோ இவங்க பிரமாதம் உலகத்துக்கு நாங்க தான் விஸ்வகுரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் உலக நாடுகள் வந்து நாங்க தான் உலகத்திலே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தலைவர், வெரி பாப்புலர் லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது வந்து திரு மோடி அவர்கள் தான் அப்படின்லாம் நிறைய செய்திகள்லாம் வந்து கொண்டிருக்கு. அந்த மாதிரி ஆய்வுகள்லாம் வருகின்றன. அதெல்லாம் தாண்டி இங்க வந்து சரியான முறையில் ஜனநாயகம் இருக்கின்றதாங்கிற கொஸ்டின் அடிமனசுல எல்லா நாடுகள்கிட்டையும் இருக்கு. குறிப்பாக இப்ப வெளியில வந்திருக்குதுன்னா இந்த கெஜ்ரிவால் இஷ்யூ, எலக்டோரல் பாண்ட்ஸ், அப்புறம் இந்த இடி, இன்கம் டாக்ஸ் ரெய்டு, இதெல்லாம் பத்தி எல்லாம் பல நாடுகள் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஊரு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி. அது உண்மைதான் சார். நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். அதுல ஒன்றும் சந்தேகம் இருக்கிறதா எனக்கு தெரியல. இப்ப உதாரணமாக ஜெர்மனி ஏன் பயப்படுறாங்க? ஜெர்மனி அங்க ஒரு பெரிய ஒரு தலைவர் என்ற பேர்ல சர்வாதிகாரி இருந்தான்.
இவன் ஹிட்லர் அந்த மாதிரி போயிடுமோ, ஏன்னா அதை அந்த சர்வாதிகாரத்தினால அந்த நாடை சீரழிந்ததெல்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும். அது நீங்க குறிப்பா போய் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் பயணம் பண்ண பல இடங்கள்ல ஹிட்லரோட இதுவே கிடையாது சார். அந்த அது பெர்லின் போனீங்கன்னா எங்க வாழ்ந்தாலும் அந்த இடத்துல அவனுடைய சுவடு கூட இல்லை. தே டோன்ட் வாண்ட் ஒரு ட்ரேஸ் கூட இருக்கக்கூடாது அவனை பத்தி அப்படின்னு அந்த அளவுக்கு கோவப்பட்டு இருக்காங்க அந்த மக்கள். ஸோ ஐ எம் டாக்கிங் அபவுட் ஜெர்மனின்னு வச்சுங்களேன். அதனால இப்போ ஜெர்மனியில பயப்படுறாங்க, இந்த நாட்டில் என்ன நடக்கும், ஜனநாயக முறையில் சரியா இருக்குமாங்கிறத பத்தி கவலைப்படுறாங்க. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ டெஃபினட்டா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது. இங்க வந்து ஜனநாயகம் என்ற பேர்ல சர்வாதிகாரத்தை கிட்டத்தட்ட சர்வாதிகார ஆட்சிக்கு போய்கின்றிருக்கோம் இந்தியா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம், உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயகம் என்பது இந்தியா தான். அதுல இப்படி இருக்குங்கிற ஒரு கவலை அவங்களுக்கு வந்திருக்கு. இதை தாண்டி யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் இருக்கு, அவங்களுக்கும் இதை பத்தி கவலை எல்லாம் வந்துட்டு இருக்கு. மற்ற சில நாடுகள்லாம் ஒன்றும் சொல்லலைன்னா கூட, வெளிப்படையாக சொல்லலைன்னா கூட, கிட்டத்தட்ட மிக முக்கியமான நாடுகள் எல்லாத்துக்குமே இந்தியாவில் ஒரு எலெக்ஷன் சரியாக நடக்குமா, ஜனநாயக ரீதியாக நேர்மையாக நடக்குமா என்ற கவலை எல்லாம் இருக்கு. அதை 3 ஆர்கனைசேஷன்ஸ் வெளிப்படையாக சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதுவும் கெஜ்ரிவால் அரெஸ்ட் இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன எதிர்கட்சிகள்லாம் வந்து ஜெயிலில் போட்டுட்டு இவங்க ஆட்சி நடத்துறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணப்பாடு அவங்களுக்குலாம் கவலையும் வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றி சார். மிக்க நன்றி, தேங்க்யூ. அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாம்ப்பா. அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. என்னப்பா சொல்ற நிஜமாவா? அப்பா எந்தர்றா? நீ பாக்குறது, கேக்குறது, நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.